ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். மோடிஜி அவர்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது, தசாபுத்தி கட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயும், அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் அவர் ஆசைப்பட்ட விஷயத்தை கடவுள் அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை தான் நான் தசாபுத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது தசாபுத்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், தசையாக செவ்வாய் 1-10 வச்சு நடக்குது. தசை சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் புத்தியாக வர்ற சனி 4-6-12 அப்படின்னு வச்சு புத்தியை நடத்துது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சனி புத்தி அப்படின்றது இன்னும் அடுத்த மே மாதம் வரைக்கும் இருக்குது. மே 25 வரைக்கும் இந்த சனி புத்தி இருக்குது. இந்த சனி புத்தி இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சிறப்பான விஷயங்கள் நடைபெற வாய்ப்பில்லை. அதே போல் அடுத்து வர புதன் புத்தியும் ஒரு 8 வச்சு தான் நடக்குது, அதுவும் சிறப்பில்லை. அதுக்கடுத்து வர கேது புத்தியும் ஒரு 8 வச்சு தான் நடக்குது, அதுவும் சிறப்பில்லை. அதுக்கடுத்து வர்ற, அதாவது 2026 அக்டோபர் 26க்கு மேலே வர்ற இந்த சுக்கிர புத்தி மட்டும்தான் 1-4-10 அப்படின்னு வச்சு அவருக்கு சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த புத்தி வர்ற வரைக்குமே அவருக்கு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? இப்போ என்ன மாதிரி கஷ்டங்கள் அவருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெயிச்சிட்டாரு, வல்லத்தன்மையோடு இருக்குது, ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஜெயிச்ச இடங்களில் சில ஜெயிச்சு வந்துட்டார். ஆனால் சில இடங்களில் அதாவது பதிவான ஓட்டுகளை விட குறைவான எண்ணிக்கை தான் எண்ணியிருக்காங்க. சில இடங்களில் பதிவான ஓட்டுக்களை விட ஜாஸ்தியான ஓட்டுக்களை எண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு இது வைக்கிறாங்க. அதாவது தேர்தல் கமிஷன் தப்பு பண்ணிச்சா, இன்னி கட்சி இருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஓட்டு எண்ணிக்கையில் ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இது இந்த இதில் இல்லை, போன தேர்தலையே நடந்த குளறுபடி, அதுவே கோர்ட்டில் போய் அதெல்லாம் சரியான தீர்ப்பு கிடைக்கல, ஆனால் இப்போவும் அதே மாதிரி குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்திரி சபை அமைக்க அவங்களோட பிஜேபியே மட்டுமே பத்தலை. அவங்களோட எண்ணிக்கை, அவங்க ஜெயிச்சு வந்த தொகுதிகள் மட்டுமே பத்தாமல் வேற அவங்கக்கிட்டேயும் கேட்டு வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அப்படி அந்த நிலையில் அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு எல்லாமே இவங்க செவிசாய்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது இல்லைங்களா? சுயமாக முடிவுகள் எடுக்க முடியாமல் அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்டு தான், அதாவது நான் ராஜா நான் தான், ஆனால் ஆட்சி என்னோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி. ரஜினி ஒரு படத்தில் செந்தில் வச்சு சொல்லுவார், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் போட்டிருக்கிறது என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பிரதமர் அப்படிங்கிறது சொல்கிறது மோடி அவர்கள் தான், ஆனால் அவர் சில பேர்த்தோட பேச்சு கேட்டு தான் அங்கே பிரதமராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவருக்கு கொடுத்துருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி வெற்றி கிடச்சிருச்சு, வெற்றி இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த வெற்றியால் மனசுக்கு திருப்தி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நடத்துகிற புத்தி தசை சிறப்பாக இருக்குது. செவ்வாய் தசை 1-10 வச்சு நடக்குது, தசை சிறப்பாக இருக்குது. ஆனால் புத்தியில் வர்ற 12 அப்படிங்கிறது உங்களை அந்த சிறப்புகளை அனுபவிக்க விடாமல் உங்களை கஷ்டப்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள், இது ஒரு 2 விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பல விஷயங்களில் அவர் மிக சிரமத்தை அதாவது என்ன பிரச்சனைகள் இருக்கும், எப்போ பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடையே தான் அவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இல்லைங்களா? அதாவது வெற்றியை கொடுத்துருக்கு, ஆனால் அவருக்கு கெட்ட நேரம் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியை தான் அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியில் அவர் உட்கார போகிறாரு. அந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறவங்க நிறைய விஷயங்களில் ஆட்சியை கேள்வி கேட்க முடியும். அதே போல் அவங்க சைன் பண்ணுற அத்தாரிட்டியாக அவங்களும் சைன் பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அது பவர்ஃபுல்லான எதிர்க்கட்சி தலைவர். அவர் என்ன வேணாலும் அவர் சுயமாக முடிவெடுத்து செய்ய முடியும். ஆனால் இவர் பிரதமராகவே இருந்தாலும் வெற்றி தான், பிரதமராக தான்
இருக்கார், ஆனாலும் சிலருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அதாவது வெற்றி கிடைச்சது, வெற்றிக்கான நேரம், ஆனால் கெட்ட நேரம். இது தோல்வியே அடைஞ்சாலும் இது நல்ல நேரம். ஓகேங்களா? அதாவது தோல்வி தான் அடைஞ்சிருக்கார், ஆனால் நிம்மதியாக இருக்கார். அவர் வெற்றி அடைஞ்சார், ஆனாலும் மிக மனசு ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கார். அதாவது இப்போ எங்கேயோ ஒரு யூரோப் கண்ட்ரிஸ்க்கு எதுக்கோ போயிருக்காரு, மோடி அவர்கள் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் அதுவும் சர்ச்சையாகுது. அதாவது பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்ததுமே கிளம்பி போயிடுறாரு அப்படின்னு சொல்லி அதுவும் சர்ச்சனை ஆகுது. அதாவது என்ன செஞ்சாலும் பிரச்சனை, நல்லது செஞ்சாலும் பிரச்சனை, சிறப்பான விஷயங்களை செய்கிறப்பவும் பிரச்சனை, சிறப்பில்லாத விஷயங்கள் செய்யும்போதும் பிரச்சனை அப்படின்னு எப்போவுமே பிரச்சனையே சந்தித்து கொண்டிருக்கும் வெற்றி தான் மோடி அவர்களுக்கு கிடைச்சது. பிரச்சனையும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற தோல்வி தான் அடைஞ்சார் ராகுல் காந்தி. ஆனாலும் அடுத்தவர்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிடைக்குது இல்லைங்களா? அதுதான் நல்ல நேரத்தில் தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறது. இவங்க வெற்றியே அடைஞ்சாலும் இவங்க நிம்மதியாக இருக்க முடியாத கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போது நல்ல நேரம் அப்படிங்கிறதுக்கும் கெட்ட நேரம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசங்கள். வல்ல நேரம் அப்படின்னா என்ன, அது வல்ல நேரமாக இருந்தும் அங்கே நல்ல நேரம் இல்லை அப்படின்னா எவ்வளோ சிரமங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கங்காட்டிக்கு நான் இதை வச்சு சொன்னேன். வாழ்க்கையில் அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல நேரமாக வல்ல நேரமாக கெட்ட நேரமாக அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை அப்படின்னு சொல்கிற கேபி அஸ்ட்ராலஜி, கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜியில் மட்டும்தான் உங்களால் இந்த வல்ல நேரம், நல்ல நேரம், கெட்ட நேரம் அப்படிங்கிற விஷயங்களை எடுக்க முடியுமோ தவிர நீங்கள் பாரம்பரிய முறையில் நீங்கள் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ நல்ல தசை நடக்குது, நல்ல புத்தி நடக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமோ தவிர அந்த நல்லது அப்படின்னு செஞ்சால் அதனால் நமக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குமா, இல்லை அந்த நல்ல நேரத்தில் ஒரு கஷ்டமும் பிரச்சனைகளும் ஆகுமா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எந்த பாரம்பரிய ஜோதிடராலும் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. நல்ல நேரம்னு சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த திருமணத்தால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே உங்களுக்கு இது சிரமமான நேரங்க, இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கொஞ்ச நாள்லையே அது நல்லா பிக்கப் ஆகி, ஒரு தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்ச நாளில் அது நல்லா பிக்கப் ஆகி போகும். வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த செஞ்ச வேலை மூலமாக பணவரவு அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அவங்க அடுத்த வர்ற ஒரு நல்ல டைமில் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு கேபி ஜோதிடர்கள், கேபி சிஸ்டத்தினால மட்டும்தான் முடியுமோ தவிர உங்களுக்கு வேறு பாரம்பரியத்தால் இந்த வல்ல நேரம் அதில் இருக்க நல்ல நேரம், வல்ல நேரம் அதில் இருக்க கெட்ட நேரம் அப்படிங்கிற விஷயங்களை பிரித்து சொல்லவே முடியாது. அதனால் கேபி அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த விஷயந்தான். இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். உங்கள் ஜாதகம் படிக்க போகிறீங்க அப்படின்னா மிக துல்லியமாக சிறப்பாக தெரிஞ்சுக்கிற இந்த கேபி முறையை படிக்கலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.